இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு வெங்காயத்தாள் வாங்கிட்டதும்பா. கோயிலுக்கு போனோம் இல்லையா, இன்னைக்கு வெங்காயத்தாள் வித்துட்டு இருந்தாங்க. இது சீசன் அப்பதான் கிடைக்கும். கொண்டாத இந்த மாரி வெங்காயத்தாள் வாங்கிட்டு வந்தேங்க. நல்லா பெரிய கட்டா கொடுத்தாங்க. அதை வந்து நான் கழுவி கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு காசை காட்டுறதுக்கோசரம் இந்த மாதிரி பூவோட தான் இருக்கும். ஏன்னா சீசன் அப்பதான் கிடைக்கும். இது வந்து அதிகமா வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதுல தான் போடுவாங்க. ஆமா, இதெல்லாம் போடுவாங்க. இது கிடைக்கிறப்ப தாங்க கிடைக்காது, எல்லா டைம்லயும் கிடைக்காது. இதுதான் வச்சு ஒரு பொருள் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமா தான் எண்ணெய் இருக்க பிடிக்கும். கொஞ்சமா தான் காய் இருக்குது தண்டு. இந்த வெங்காயம் வணக்கத்துக்கோசரம் தான். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். ரெண்டையும் ஒண்ணா போட்டுக்கலாம். இதுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது வெளியே சேர்த்துக்கலாம். இதுல முட்டையும் உடச்சிட்டு செய்வாங்க. நாம முட்டையெல்லாம் இன்னைக்கு உடச்சிட்டு செய்யல, வெறும் பொரியல் மட்டும் செய்யலாம். தேங்காய் பூ, அதுக்கு பதிலாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். கருவேப்பிலை வாங்கி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு தான் போடுறேன் நான், ஏன்னா கல் உப்பு போட்டால் சீக்கிரமா கரையாது. எங்க பையன் 2 வரமிளகா போட சொன்னாங்க, அதனால நானும் 2 வரமிளகா போட்டுக்கிறேன். மிளகா தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். அவன் வரமிளகாயும் போடுமான்னா சரின்னு போட்டாச்சு. அவன் ஆசை ஏங்க இருப்பானு. வெங்காயம் வணங்கிடுச்சிங்க. நல்லா பொடியா கட் பண்ணி வச்சாச்சு. கழுவிட்டு அந்த பூவு எல்லாமே போட்டுடணும். பூவையும் போட்டேன் நான், அப்பதான் நல்லா இருக்கும். நான் இந்த பச்சையா இருக்கிறது பார்த்துருக்கேன், அந்த பூ வந்ததெல்லாம் பார்த்ததில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பூவோட தான் இங்கே வரும். கடையில எல்லாம் அது கட் பண்ணி வச்சிருவாங்க. பூவோட தான் வரும். அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது. வரமிளகா போட்டுருக்கு. ஆனால் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காரத்தூள், அது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் தான் போட்டேன், உப்பு போட்டுக்கலாம். அந்த தண்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிலாம் வேக? ஏன்னா அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு இந்த சூட்லேயே வந்துடும். அதுக்குள்ளே சுருங்கி பாரு எவ்வளோ தண்ணி சுருங்கி. அவ்வளோதான். தேங்காய் பூ திரி கொட்டி இறக்குனா வெங்காயத்தாள் பொரியல் ரெடி. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். உடம்புக்கு நல்லது. கிடைக்காது, சீசன் அப்பதான் கிடைக்கும். இதுலயே முட்டை உடைச்சு ஊத்தி ஆம்லெட் மாதிரி போடுறாங்க. முட்டை உடைச்சு ஊத்தி பொரியல் மாதிரி செய்யலாம். அப்படியே நடுமத்துல இருந்து செஞ்சுட்டு முட்டை இந்த இடத்துல உடைச்சு ஊத்தி அப்படியே அதுவும் இது மாதிரி பொடி மாசம் மாதிரி பண்ணி அப்படியே செஞ்சிடலாம். வெங்காயத்தாள் பாரு எவ்வளவு வாசம் இருக்குது பத்தியா? வெங்காயம் மாதிரியே கம்ம கம்மன் வாசம் பத்தியா? நல்லா கண்ணெல்லாம் எரியுது. கண்ணெல்லாம் எரியுது. வெங்காயம் தான் நல்லா ஃபுல்லுமே வெங்காயத்தாள் தானே. இது தட்டு போட்டு மூடி ஆவியில் வேக வச்சிடலாம். அவ்வளவுதான், 10 நிமிஷம் வேகட்டும். அவ்வளவுதான். வெங்காயத்தாளுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மாரி செஞ்சுக்கணும். காரம் கம்மியாக போடுங்க, ஏன்னா வெங்காயத்துலேயும் காரம் இருக்குது இல்லையா? இது வெங்காயத்தாள் தானே, அதுவும் காரமாக இருக்கும். மிளகாத்தூள்லாம் போடுறதா இருந்தால் கம்மியாக போட்டுக்கணும், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதா காரம். தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான வெங்காயத்தாள் பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.